முதமாக வழங்கப்படுகிறது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. ஆழ்வார்களிலே தலைவரான சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியின் முதல் பாசுரம் இது. எல்லார காட்டிலும் உயர்ந்த குணங்களை உடையவன் பகவான். லோகத்தில் உயர்ந்த குணமுடையவர்கள் என்று கொண்டாடப்படுபவர்கள் கூட மிகவும் தாழ்ந்து போகும் அளவுக்கு உயர்ந்த குணங்கள் உடையவன் திருமால். அவ்வெம்பெருமானே நம்மாழ்வாருக்கு சந்தேகங்களே இல்லாத பக்தி மற்றும் ஞானத்தை அனுகிரகித்தார். அவ்வெம்பெருமான் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. எந்தவித சந்தேகமோ மருட்சியோ இல்லாத அமரர்களான நித்தியசூரிகளுக்கெல்லாம் சுவாமியாக பகவான் விளங்குகிறார். அவனுடைய திருவடித்தாமர்களை அடைவாய், தொழுதால் வாழலாம் என்று நம்மாழ்வார் தன் உள்ளத்துக்கு உபதேசிக்கிறார். அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்றால் நித்தியசூரிகளுக்கு நாயகன், தேவர்களுக்கெல்லாம் நாயகன், தேவாதிராஜன் தேவப்பெருமாள். கோயில் திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம் என்று 4 முக்கியமான திவ்யதேசங்களை குறிப்பிடுவார்கள். கோயில்ங்கிறது ஸ்ரீரங்கத்தையும், திருமலைங்கிறது திருவேங்கடத்தையும், பெருமாள் கோவில்ங்கிறது காஞ்சிபுரத்தையும், கடைசியாக திருநாராயணபுரம் மேலக்கோட்டையையும் குறிக்கும். இதிலே பெருமாள் கோவில்னு கொண்டாடப்படும் காஞ்சிபுரம் பகவான் ஹஸ்திகிரிநாதனாக எழுந்தருளி உள்ளார். அத்திகிரியான்னு சொல்லுவோம். அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் ஆழ்வாருடைய பாசுரம். வேழ மலைக்கு மேலேதான் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். ஹஸ்தி என்ற சொல்லுக்கு வேழம், யானை என்று பொருள். ஹஸ்திகிரி என்றால் ஆனை மலை, வேழமலை. ஹஸ்திகிரிக்கு மேலதான் தேவப்பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் எழுந்துருளி உள்ளார். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரஹா என்று கூறத்தாழ்வான் வரதராஜ்தவத்தில் பாடுகிறார். நாம் ஹஸ்திகிரியில் பெருமானை சேவிக்க வேண்டுமென்றால் இங்கிருந்து காஞ்சிபுரத்துக்குத்தான் போக வேண்டும். ஆனால் சென்னையில் வாழக்கூடியவர்கள் ஹஸ்திகிரீசனை எங்கு போய் சேவிப்பார்கள்? ஹஸ்தினாபுரத்துக்குத்தான் வர வேண்டும். ஹஸ்தி என்பது வேழத்தை குறிக்கும். வேழத்தின் மேலே பெருமான் பவனி வருவது தனிச்சிறப்பு. இப்போது நாம் சென்னையில் குரோம்பேட்டை ஹஸ்தினாபுரத்தில் இருக்கும் மாருதி நகரில் கோயில் கொண்டிருக்கும் ராமாஞ்சநேயர் சன்னிதானத்தை அடைந்துள்ளோம். இங்கிருக்கும் பெருமான் ராமன். ராமன் யானையின் பேரிலே பவனி வந்ததை வால்மீகி ராமாயணத்தில் மக்களெல்லாம் கொண்டாடினார்கள். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிர்தானனம். சாமரத்தாலும் குடைகளாலும் சூழப்பட்ட ராமனை யானைக்கு பேரிலே சேவித்துக் கொள்கிறோம். ராமனே யானை போன்ற நடை உடையவன். அவன் மற்றொரு யானைக்கு மேல் ஏறி அமர்ந்தால் தனிச்சிறப்பாகத்தானே இருக்கும். யானைக்கு மேல் யானையை சேவிக்க வேண்டுமானால் ஹஸ்தினாபுரத்தில் இருக்கும் ராமாஞ்சநேயரை சேவிக்கத்தான் வர வேண்டும். பட்டணத்துக்குள்ளேயே இருக்கும் கோவில், சிறு கோவில், ஆனால் பல சன்னிதானங்களும் பல எம்பெருமான்களும் எழுந்தருளியிருக்கும் கோவில். இக்கோயிலில் நுழைந்தவுடன் பிராகாரத்தில் வரிசையாக அனைவரையும் சேவித்துக் கொள்கிறோம். முதலில் சக்கரத்தாழ்வார் பெருமானுடைய வலது திருக்கையை அலங்கரித்து கொண்டு தான் பல திருக்கைகளோடே சேவை சாதிக்கும் அவர். நம்முடைய வினைகளையும்
ஆரோக்கிய கேட்டையும் ஆயுள் குறைவையும் பக்தி இன்மையையும் அனைத்தையும் போக்கி நன்மையே நல்கக்கூடியவர். சக்கரத்தாழ்வார் பெருமானுக்கு அடையாளமாகவும் இருக்கிறார், ஆபரணமாகவும் இருக்கிறார், அலங்காரமாகவும் இருக்கிறார். ஆழ்வார்கள் பட்சிகளை தூது விடுவார்கள். பெருமானிடத்திலே போய், ஓர் நாயகி பராங்குஷ நாயகி துவண்டு போனாள், உன் அருளுக்கு காத்திருக்கிறாள் என்று பறவையே நீ போய் என் விஷயமாக தூது சொல் என்ன ஆழ்வார் அனுப்பி வைக்கிறார். பறவைகள் கேட்கும், இன்னான் என்று எப்படி திருமாலை அடையாளம் கண்டுகொள்ள? நான் யாரிடத்திலேயாவது போய் பேசி உன்னை ஏற்றுக்கொள்னு கூறினால் தப்பாகி போகும். உன் மணவாளனை எப்படி அடையாளம் காண? ஆழ்வார் சமாதானம் சொல்றார், உருவார் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு ஒன்னோடு ஒருபாடு உழல்வான், வலக்கையில் ஆழியும் இடக்கையில் சக்கரமும் கொண்டிருப்பான், தாமரை கண்ணன், கைகள் நீண்டிருக்கும். இப்படிப்பட்ட பெருமான் என் நாயகனைத் தவிர லோகத்தில் யாரும் கிடையாது. சங்க சக்கர கதாபாணியாக பெருமான் ஒருத்தர் தானே இருப்பார். அப்ப அதுதான் அவருக்கு அடையாளம், அதுவேதான் ஆபரணம், அதுவேதான் அலங்காரம். சக்கரத்தாழ்வாரை சேவித்து கொண்டோம். பிரதட்சணமாக வரும்போது ஆழ்வாராச்சாரியர்கள் அனைவருக்கும் பிரதிநிதியாக 2 ஆச்சாரியர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். ஒருத்தர் ஆதிசேஷனுடைய அவதாரமான பகவத் ராமானுஜர், புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ. ராமானுஜரே இவ்வுலகில் அஞ்ஞான இருள் போவதற்காக சூரியனைப் போல ஸ்ரீபெரும்புதூரில் உதித்தவர். அவரை சேவித்துக் கொள்கிறோம். அந்த ஆதிசேஷ பீഠத்தோடையே அவருக்கு அருகில் அவரே மறுபடியும் வந்து பிறந்தார் என்று கொண்டாடப்படும் விஷதவாக் சிகாமணிகளான மணவாள மாமணிகள். ஆழ்வார் திருநகரியில் திருவவதாரம் பண்ணவர், ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர், பிள்ளை உலகாசிரியனுடைய ஸ்ரீவச்சன பூஷணம், முமுட்சுப்படி, தத்துவத்ரயம், அவருடைய தம்பியாருடைய ஆச்சாரிய ஹிருதயம், இந்த 4 நூல்களுக்கும் சிறந்த உரை இயற்றியவர். அதோட பெரியாழ்வாருடைய பெரியாழ்வார் திருமொழிக்கு உரை சாதித்தவர். அந்த சுவாமி சேஷபீഠத்தோடு எழுந்துள்ளி இருக்கிறார். அவரையும் சேவித்துக் கொண்டோம். இனி பிராகாரத்தில் மேல் தொடர்வோம். அதற்கு முன்பாக வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் இறுதியான கட்டத்தில் உள்ளோம். ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்க வேண்டும். ஒரு கல்யாணம் என்றால் 2 பக்கத்திலும் பரம்பரை சொல்லுவார்கள். அரசனிடத்திலிருந்து தொடங்கி இன்று வரை நாங்கள் ஆள்கிறோம், இதுதான் எங்கள் பரம்பரை. அதே போல பிள்ளை வீட்டுக்காரர்களும் சொல்ல வேண்டும். இப்ப நம் இல்ல திருமணம் என்றால் தகப்பனார், தாத்தா, மிஞ்சி போனா தாத்தாவுக்கு தந்தை, 3 பேர் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா ராமனுக்கு அப்படியா, ஜனகனுக்கு அப்படியா? 2 பேரும் எவ்வளவு உயர்ந்த குலம். ஒன்றோ தசரதனுடையது இக்ஷ்வாக்கு குலம், மத்தொன்னு ஜனகனுடையது நிமியனுடைய வம்சம். ஒன்று சூரிய வம்சம், மத்தொன்னு நிமியனுடைய வம்சம். இந்த 2 வம்சத்தை பத்தியும் ரொம்ப ஆச்சரியமா சொல்ல போறா. முதல்ல வசிஷ்டாச்சாரியர் இக்ஷ்வாக்கு குலத்தை பற்றி கூறுகிறார். இப்ப நாம் இருக்கிறது 70வது சர்க்கம். ததப் பிரபாதே ஜனகः கிருதகர்மா மகர்ஷிபிஹி உவாச வாக்கியம் வாக்கியஜ்ஞः சதானந்தம் புரோஹிதம் பிராதாமம் மகாதேஜாः வீர்யவான் அதிதர்மிகः குஷத்வஜ இதி க்யாதः புரீம் அத்யவசத் சுபாம். ஜனகன் பொழுது விடிந்தது. நேற்றைய பொழுதில் நடந்தவையெல்லாம் பார்த்தோம். தசரதன் அயோத்தியிலிருந்து வந்து சேர்ந்தார். ஒருத்தருக்கொருத்தர் முகமன் கூறி வரவேற்று கொண்டார்கள். இருவரும் பெண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொள்வது என்று முடிவெடுத்து கொண்டார்கள். மறுநாள் காலை அப்போது ஜனகன் சதானந்தரை நோக்கி, நம் தம்பியை இன்னும் அழைத்து வரவில்லையே, பக்கத்து தேசத்தில் என் தம்பியான குஷத்வஜன் நாட்டை ஆண்டு வருகிறான், அவனை முதல்ல கூட்டின்னு வரணும். இருவருமாக சேர்த்துத்தான் தசரதனிடத்துல போய் பெண் கொடுத்து பெண் வாங்க விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று ஜனகன் கூற, உடனே ஆள் அனுப்பப்பட்டது. பக்கத்து நாட்டில் இருந்தார். சாங்காஷ்யாம் புண்ணிய சங்காஷாம் விமானமிவ புஷ்பகம் ஏவமுக்தேது வச்சனே சதானந்தஸ்ய சந்நிதவ் ஆகதாக கேச்சித் அவ்யக்ராக ஜனகஸ்தான் சமாதிஷத். ஆள் போய் குஷத்வஜனுக்கு விஷயம் சொல்ல, குஷத்வஜனும் தன் நாட்டிலேருந்து புறப்பட்டு மிதிலாபுரி ஜனகபுரிய வந்து அடைந்தார். ஆக்ஞயாத்து நரேந்திரஸ்ய ஆஜகாம குஷத்வஜ
சததர்ஷ மகாத்மானம் ஜனகம் தர்மவத்சலம் சோபிவாத்திய சதானந்தம் ஜனகஞ்ச அதிதார்மிகம். தன் தமையனான ஜனகனை வணங்கினார், குலகுருவான சதானந்தரை வணங்கினார். அண்ணா, எதற்காக கூப்பிட்டு அனுப்பினீர்கள் என்று கேட்டார். நம் இல்லத்தில் சுபகாரியம் நடக்கப் போகிறது, நம்முடைய பெண்களுக்கு கல்யாணம், அதற்காகத்தான் உன்னை வரவழைத்தேன். இன்னும் குஷத்வஜனுக்கு தம் பொண்களுக்கும் கல்யாணம் நடக்க போறதுன்னு தெரியாது. இப்போதைக்கு ஜனகனுடைய 2 மகள்கள் சீதை, ஊர்மிளை. சீதையை ராமனுக்கும் ஊர்மிளையை இலக்குவனுக்கும் மனம் புரிய சம்மதித்தார்கள். இதை தவிர 2 மகள்கள் குஷத்வஜனுக்கு பரதனும் சத்ருகனனும் அவர்களைத்தான் கல்யாணம் பண்ணி போறா. ஆனா இதுவரைக்கும் அவர் அறியார். குஷத்வஜன் அண்ணா கூப்பிட்டாருங்கிறதுக்காக வந்தார். வந்தவர் அனைவரையும் நமஸ்கரித்தார். ராஜார்கம் பரமம் திவ்யம் ஆசனம் சோத்யரோஹத கச்ச மந்திரிபதே சீக்கிரம் இக்ஷ்வாக்கும் அதிமப்பிரபம் ஆத்மஜெய்கி சக துர்தர்ஷம் ஆனயஸ்வ சமந்திரிணம். தன் தம்பியை நோக்கி, நீ நேரே போ, தசரதனை கூட்டி கொண்டு வா, பத்திரிகை எழுத வேண்டும். கன்யா பிரேஷணம் வரப்பிரேஷணம்னு சொல்லுவார்கள். இந்த பெண்ணை இன்னாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணும் என்று விண்ணப்பம் வைக்கணும். ஆம், கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் என்று 2 பக்கத்தவர்களும் சம்மதிக்க வேண்டும். அப்புறம் தானே ஒப்பந்தம் முடிவாகும். அதற்காக தசரதன் அழைச்சின்னு வரணும் வா என்று தம்பியை கூப்பிட்டார். எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ததர்ஷ சிரசா சைனம் அபிவாத்தியேதம் அப்ரவீது விதிதம் தே மகாராஜ இக்ஷ்வாகு குல தெய்வதம் விஸ்வாமித்ரா அபுஜாதா அனுஜாதா சஹ சர்வைர் மகர்ஷிபிஹி தூஷ்ணீம் பூதே தசரதே வசிஷ்டோ பகவான் ரிஷிஹி. இருவரும் 2 பக்கத்திலும் வந்து அமர்ந்தார்கள். இனிமே அவர்களுடைய பரம்பரையை படித்தாக வேண்டும். விஸ்வாமித்திரர் பிரார்த்திக்கிறார். வசிஷ்டர் இக்ஷ்வாகு குலத்தின் வரிசையாக சொல்ல ஆரம்பித்தார். அவ்வக்த பிரபவோ பிரம்மா சாஸ்வதோ நித்திய அவ்வயா. வரிசையா கிட்டத்தட்ட 30-35 அரசர்களுடைய பெயர் அப்படியே கேட்டுங்கோ. இந்த ஓரொரு மகாராஜாவும் போற்றத்தக்கவன், நாம பக்தியோட வணங்கத்தக்கவர்கள். இவர்கள் இருக்கவே தான் பாரத நாடு இன்று இவ்வளவு செழிப்பாக உள்ளது. இந்த பெயர்களை கேட்பதே நமக்கு நன்மை பயக்கும். ஆதி பிரம்மா, பிரம்மாவிடத்திலிருந்து மரீச்சி பிறந்தார். மரீச்சியினிடத்தில் கஷ்யபர் பிறந்தார். கஷ்யபரிடத்தில் விவஸ்வான் சூரிய பகவான் தோன்றினான். விவஸ்வானுக்கு மனு பிறந்தார். மனுவுக்கு இக்ஷ்வாகு பிறந்தார். இதுவரைக்கும் இக்ஷ்வாகுவனிடத்திலேருந்து மேற்கொண்ட அரசர்கள் பிறக்கிறார். ஸ்லோகம் வாசிக்கிறேன். தஸ்மான் மரீச்சி சஞ்சக்ஞே மரீச்சேகே கஷ்யப சுதா விவஸ்வான் கஷ்யபாத் ஜக்ஞே மனுர் வைவஸ்வத ஸ்மிருதா மனு பிரஜாபதி பூர்வம் இக்ஷ்வாகுஷ்ச மனோசுதா. இனி இக்ஷ்வாகுவனிடத்திலேருந்து பிறந்தவா பெயர்கள். இக்ஷ்வாகுவனிடத்திலிருந்து விகுக்ஷி பிறந்தான். குக்ஷி பிறந்தான். குக்ஷியினிடத்தில் விகுக்ஷி, விக்ஷுக்ஷியினிடத்தில் பாணன், பாணனிடத்தில் அனரண்யன், அனரண்யனுக்கு பிருது, பிருதுவுக்கு திரிசங்கு, திரிசங்குவுக்கு துந்துமாரன், துந்துமாரனுக்கு யுவனாஸ்வன், யுவனாஸ்வனுக்கு மாந்தாதா, மாந்தாவதாவுக்கு சுசந்தி, சுசந்திக்கு துருவசந்தி, அவனுக்கு பிரசேனஜித்து, அவனுக்கு துருவசந்திக்கு பரதன், மேலே பரதனிடத்திலிருந்து அசிதன். இப்படி ஒத்தொத்தராக பிறந்து சிறந்த சகரமன்னவன் பிறந்தான். சகரனுக்குத்தான் 2 மனைவிகள், 60,000 பிள்ளைகள் பிறந்தார்கள். கபிலருடைய கண் பார்வையாலே 60,000 பேரும் சாம்பலாகி போனார்கள். பகீரதன் ஆகாசத்திலேருந்து கங்கையை கொண்டு வர சாப விமோசனம் ஏற்பட்டதுங்கிற கதையை கீழேயே நாம விளக்கமா பார்த்துட்டோம். இப்ப வரிசையில சொல்லிட்டு வரார். சகரனிடத்தை மேலே அசமஞ்சன் பிறந்தான். அசமஞ்சனுக்கு அம்சுமான், அம்சுமானுக்கு பகீரதன், பகீரதன் ககுத்ஸ்தன், மேலே ரகு மகாராஜன். ககுத்ஸ்தன்கிறதுனாலதான் ராமனுக்கு காகுத்தன்கிற திருநாமம். அதுக்கப்புறம் ரகுவனிடத்திலே பின்னாடி பிறந்தார் ராகவன் திருநாமம். அதுக்கு மேலே பிரபிருத்தன், சங்கணன், அக்ரிவர்ணன், மரு, அம்பரீஷன், நகுஷன், நாபாகன், அஜன். நாபாகனுக்கு அஜ மகாராஜா, அஜனுக்கு தசரதன், தசரதனுக்கு ராமலக்ஷ்மணர்கள். அஸ்மாத் தசரதாஜாதௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ ராமலக்ஷ்மணயோர் அர்த்தே தத்சுதே வரையே நிருப சதிருஷாபியாம் நரசிரேஷ்ட சதிருஷே தாத்து மருகசி. நல்லானுக்கு நல்ல பெண்ணைத்தானே பண்ணி வைக்க வேண்டும். எல்லா விதத்திலும் உங்களுக்கும் இவர்களுக்கும் ஏத்திருக்கும், ஒத்திருக்கும். ஆகவே இது சரியான திருக்கல்யாணம். வரன் பிள்ளை வீட்டனுடைய பரம்பரையை படித்தேன், இனி பெண் வீட்டின் பரம்பரை படிக்கலாம் என்று வசிஷ்டர் சொல்ல, இதை விட உயர்ந்த பரம்பரை கேட்போம்.